வன்னியர்களுக்கு தமிழக அரசு உள் ஒதுக்கீடு வழங்கினால் நாளையே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியே வர தயார் என கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையே கருத்து மோதல் எழுந்திருக்கின்றது. இன்று காலை அமைச்சர் சிவசங்கர் வன்னியர் இடஒதுக்கீட்டை வைத்து தேர்தல் ஆதாயம் தேட பாட்டாளி மக்கள் கட்சி முயற்சிப்பதாகவும், பாமகவில் இருக்கக்கூடிய பல மூத்தவர்களுக்கு ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்டவர்களுக்கு மாநில தலைவர் பதவி வழங்காமல் அல்லது மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர்களை நீக்கிவிட்டு அன்புமணிக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன என்றும் சிவசங்கர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் சிவசங்கரை விமர்சித்து பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி அறிவாலயத்தில் சுயமரியாதையை அடகு வைத்தவர் சிவசங்கர் என்று கடும் விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு தொடர்பாக பாமக மீது திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியின் பொழுது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதை எதிர்த்து முதலமைச்சருடைய உறவினர்கள் தான் திருச்சியில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடத்தியிருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஜி.கே. மணி, அந்த கூட்டத்தில் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் திமுக தான் செய்தது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். உண்மையிலேயே சிவசங்கருக்கு உணர்வு இருந்தால் அது கண்டு அவர் பொங்கியிருப்பார் என்றும், ஆனால் சுயமரியாதை குறித்து எதுவும் அறியாதவராக அவர் இருப்பதன் காரணமாகத்தான் வன்னியர் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை கண்டிக்காமல் சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை விமர்சிக்கின்றார் என்றும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சிவசங்கர் போன்றவர்களை பயன்படுத்துவதன் மூலம் பிரச்சனையை திசை திருப்பி விடலாம் என்று முதலமைச்சர் நினைத்தால் அவருக்கு தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் சமூக அநீதி கட்சியான திமுகவை மக்கள் வீழ்த்தப் போவது உறுதி என்றும் தற்பொழுது கௌரவ தலைவராக பாமகவில் இருக்கக்கூடிய ஜி.கே. மணி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணிக்கு முக்கியத்துவம் தரப்படுவதாக ஏற்கனவே சிவசங்கர் விமர்சித்திருந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது என்பதையும் அவர் விவரித்துள்ளார்.